ஜெபிக்கிறோம். உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உட்காருங்க. நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். போன வாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், எல்லாரும் உட்காரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது இக்கட்டான பிரச்சனை மிகுந்து, போராட்டங்கள் மிகுந்து, சோதனையான சூழ்நிலைகளிலே நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இந்த சமயத்திலே நமக்கு பிரயாணம் போகிறது சரியானது அல்ல, போக வேண்டாம் அப்படின்னு எச்சரித்தான். ஆனா அங்க இருக்கிற நூற்றுக்கு அதிபதி கப்பல் மாலுமியை நம்பினான், கப்பல் எஜமானை நம்பினான். அது இல்லாம இயற்கை சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு அப்படின்னு நம்பி எல்லாரும் ஒரே ஏகமாய் ஆலோசித்து நிறைய பேர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு தேவ வார்த்தைகளை தள்ளி அவங்க புறப்பட்டதுனால பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். பார்த்தா ஆரம்பத்தில் தென்பில் மெதுவாய் அடித்தது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? பெருங்காற்று, பெரிய மலை, கடல் கொந்தளிப்பு, சீற்றம் பயங்கரமா அடிச்சது. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்தாலும் இவங்க விரும்புகிற இடத்துக்கு போகல. மாறாக என்ன பண்ணாங்க? கப்பல் எங்க அடிச்சுட்டு போச்சோ காற்று திசையை நோக்கி தான் போச்சு. முடிவில் பார்த்தோம்னா சரக்குகளை எல்லாம், அந்த கப்பல் இருந்து கோதுமைகளை எல்லாம் தூக்கி போட்டாங்க. கப்பல் தண்ணீரை மூழ்கிற சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. ஒருவேளை அலைகள் அடிச்சு அந்த கப்பல் எல்லாம் கோதுமைகள் எல்லாம் தண்ணி ஆகி வெயிட் ஆகி பாரமாகி கப்பல் மூழ்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அநேக நாட்கள் சூரியன் அவங்க பார்க்கல, சந்திரனை பார்க்கல, எந்த நாளும் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இருட்டில் பிரயாணிச்சாங்க, எங்க போறன்னு தெரியல, திக்கு திசை தெரியாம அவங்க பாட்டுக்கு காற்றுக்கு எது திசையில கப்பலை செலுத்த முடியாம ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க. கடைசியா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது. அதோட நாம் நிறுத்தணும். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அநேக நாட்கள் 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாருங்க அன்புக்குரியவர்களே, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அதாவது எல்லாம் மீறி போயிடுச்சு. அவுட் ஆஃப் த என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு தெரியல. எல்லாம் மீறி போச்சு. அவங்களால முயற்சி செய்ய முடியல. இயற்கை அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது, காற்று அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சூரியனும் வெளிச்சம் கொடுக்கவில்லை, நட்சத்திரங்களையும் பார்க்கல. மழை ஒரு பக்கம், காற்று புயல் ஒரு பக்கம், கொந்தளிப்பறி ஒரு பக்கம். எல்லா சரக்குகளையும் அவங்க தூக்கி போட்டாங்க. அநேக நாட்கள் அவங்க போஜனம் பண்ணாம, 21ஆம் வசனம் பாருங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது சாப்பிடவும் இல்லை. எல்லாருக்கும் இனிமேல் நம்ம தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கையை அற்று போயிடுச்சு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம நிறைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம். வாழ்க்கை பயணத்துல பார்த்திருப்போம். கடன் பாரம் நம்மை மூழ்கும் பொழுது இனிமேல் கட்டவே முடியாது. குடும்பத்தின் பிரச்சனைகள், பசங்களை நம்ம பேசி கேட்காம போறப்போ நமக்கு முதுமை காட்டும் பொழுது சில சமயத்துல நம்பி காட்டும் பொழுது
மருத்துவர்கள் கைவிடும் பொழுது மருத்துவர்கள் வந்து கைவிட்டுருவாங்க, முடியாது அப்படின்னு. நோயின் தாக்கம், வியாதியின் தாக்கம் எல்லை மீறி போகும் பொழுது நம்பிக்கை அற்று போய் இனிமேல் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அற்று போய் நம்ம நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம், அல்லது இப்போ கூட அந்த சூழ்நிலைகளில் நாம் இருப்போம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. இங்க அவங்க நடுக்கடல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல தான் இருந்தாங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாருங்க, இந்த நிலைமையில ஒருவேளை நீங்கள் இருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் இருந்தால், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், யார் நம்மை கைவிட்டாலும், எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும், நம்பிக்கை முழுவதும் அற்று போனாலும், அன்புக்குரியவர்களே, உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். இங்கே அந்த சூழ்நிலையிலே பவுல் ஜெபிக்கிறார். ஏன்னா அங்கே ஜெபித்து ஒரு தேவ வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலைகளிலே போகும் பொழுது, அதாவது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும். அப்படி நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் ஐயோ எல்லாம் மீறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பிரச்சனைகளுக்கே இடம் கொடுத்துடக்கூடாது. நான் சில மனுஷர்களை பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி வியாதியின் மத்தியில் சொல்லிட்டா, டாக்டரே கைவிட்டுட்டாங்க, இனிமேல் நான் வந்து சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ண போறேன், எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். சில வயதானவர்களுக்கு சத்தியத்தை சொல்றப்போ, என் வயசே போயிருச்சுங்க, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படி அல்ல. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வளவு நாட்கள் கடந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அந்த இரவுல எல்லாரும் கடல்ல அலை மோதுகிறார்கள், கொந்தளிப்பு, பாரங்கள், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம எல்லாரும் சாப்பிடாம அப்படியே எல்லாரும் ஸ்தம்பித்து அப்படியே விட்டுறாங்க. அந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தேவ சமூகத்திலே ஜெபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் இப்படி சொல்லுதுங்க, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய. துன்பம் வருகிற வேலைகளே, கஷ்டம் வருகிற வேலைகளே, பிரச்சனை வருகிற வேலைகளிலே, வியாதியின் வேலையிலே எல்லை மீறி போகும் பொழுது, நம்பிக்கையற்று போகும் பொழுது தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலே, உங்களுக்கு வந்து தெரியுமா, மழை நல்லோர் மேலேயும் பெய்யும், தீயோர் மேலேயும் பெய்யும். கஷ்டமும் பிரச்சனையும் நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா இங்கே பவுல் அந்த நிலைமைகளிலே தேவனை நோக்கி ஜெபித்தார். ஜெபித்து சாப்பிடாம புசிக்காம இருக்கிற அவர்களை பார்த்து 21வது வசனம் பாருங்க, நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க, ஒரு எச்சரிக்கை. ஏற்கனவே சொன்னாரா? ஆமா, சொன்னார். வருத்தமும் கப்பல் சேதமும்
மற்றும் சரக்குகளுக்கு சேதமும் ஜீவனுக்கு சேதமும் வரும், அதனால புறப்பட வேண்டாம் என்று எச்சரித்தார். பாருங்க, எப்பவுமே ஒரு தேவ மனிதனுடைய அல்லது தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டியதா இருந்தது. சரி, அப்படி கேட்காம நான் ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுனால கடவுள் இனிமேல் நம்மளை கைவிட்டுருவாரு அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நீங்க மனம் திரும்பினால், நீங்கள் கடவுளை நோக்கி பார்த்தால், ஆண்டவரை நோக்கி பார்த்தால், நீங்க அவரை உதவிக்கு அழைத்தால் அவர் உதவி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தா போதும். பவுல் சொல்றாரு, நீங்க அப்பவே என் சொல்ல கேட்டிருக்க வேண்டியதா இருந்தது. சரி, கேட்காம போயிட்டீங்க, அதனால அப்படியே அழிஞ்சு போயிருவீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்பவும் நீங்க என் சொல்ல நீங்க கேட்கணும். பாருங்க, பவுல் அவர்களை சொன்னது ஏதோ அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டி அவர்களை அவமானப்படுத்த வேண்டும், உங்களுக்கு இப்படிதான் வரணும் அப்படின்னுக்காக அல்ல, அவர்கள் உணர வேண்டும். நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்படி தேவ வார்த்தையை மீறிட்டேன், அல்லது ஒரு ஆலோசனையை கேட்காம போயிட்டேன், நான் இந்த காரியத்தை மீறி செஞ்சதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உணர்ந்து நான் இனிமேல் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும். இங்கதான் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இப்ப சொல்றாரு பாருங்க, 22வது வசனம், ஆகிலும் தினமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கரங்களை தட்டி அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மூழ்கி இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியோ வறுமையோ பலவீனமோ கடனோ அல்லது அவமானமோ நிந்தையோ ஏதாவது பிரச்சனைகளிலே நான் அமர்ந்து போய் அவ்வளவுதான், என் நம்பிக்கையே அற்று போயிட்டு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது என்று ஒருவேளை நீங்க நினைப்பீர்களானால், உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, திடமனதாயிருங்கள். பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்க, உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க. நிறைய இடத்துல நாம வேதத்துல பார்த்திருக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களுக்கு பணத்தை செலவழிச்சு சற்றாகிலும் சுகமாகல. நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேல் ஒரு வைத்தியம் செஞ்சு நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கை இல்ல. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுறது, இது பிரச்சனை இன்னும் அதிகமாயிருச்சு. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாகும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் அவளை சுகப்படுத்தினது, அந்த விசுவாசம் அவளை காப்பாற்றினது. அந்த விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று. இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லை மீறி போகும் பொழுது நீங்கள் தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை காப்பாற்றும், உங்களை மீட்கும். ஒருவேளை நீங்க தவறு செய்திருந்தா, நான் செஞ்சது தவறு அப்படின்னு உணர்ந்துட்டீங்கன்னா, நம்ம பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய நோய்களை மன்னித்து, மீண்டுமாய் நமக்கு கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயதை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார், திடமானதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. எப்படி இப்படி சொல்றாரு? அன்னைக்கு ராத்திரிக்கு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தூதன் வந்து அவருக்கு என்ன பண்ணாரு சொன்னார். என்னன்னு பாருங்க, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேமிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்க, பவுல்
பொறுப்பத்தை தேவன் கொடுத்திருந்தார். நீ போய் ரோமாபுரியில சாட்சி சொல்லணும். தேவன் எப்பவுமே அவருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்ம விடவே மாட்டாங்க. திட்டத்தை நிறைவேற்றிய செய்வார். அவருடைய காரியங்கள் ஆகும், வாய்க்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ஜனங்கள் தேவ வார்த்தையை மீறும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனா இப்போ தேவ வார்த்தைகளை கீழ்ப்படியணும், தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று மறுபடியும் பவுல் அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் என்னோடு பேசினார். ஒருவேளை ஆபத்து நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தேவதூதன் வந்து சொன்ன மாதிரி நமக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேதத்தின் மூலியமாய் தேவன் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயப்படாதே என்கிற வார்த்தை உண்டு. நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம் ஆபத்து நேரத்திலே, பிரச்சனைகள் நேரத்திலே, நம் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கையில புயல் போன்ற பிரச்சனைகள், சூறாவளியை போன்ற பிரச்சனைகள், நாம் அமலம் பண்ணுகிற, நம்ம மூழ்கி போற பிரச்சனைகள் நமக்கு வரும்பொழுது நாம் தேவனின் பக்கமாய் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படிய வேண்டியதாய் அவசியமாக இருக்கிறது. இங்க பாருங்க, அடுத்து சொல்றாரு, ஆனபடியினாலே 25வது வசனம், மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கரங்களை தட்டி நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனையோ பேர் புத்தாண்டில் வாக்கு தத்தங்களை பெற்றிருப்பீர்கள், வாக்கு தத்தங்களை விசுவாசித்திருப்பீர்கள். வேதத்தில் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நம்பி இருப்பீர்கள். அதெல்லாம் நடக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திடமனதாய் சொல்லுகிறார். ரொம்ப தைரியமா சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு மோசமான சூழ்நிலை, எவ்வளவு நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10-12 நாள் கப்பல் சேதம், கொந்தளிப்பு, சூரிய நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை. எங்க போனாலும் அங்க போக முடியல. நம்ம விரும்பின இடத்துல ஒரு பக்கம் கூட கரையே காண முடியல. எங்க இருக்குன்னு தெரியல. திக்கு தெரியாம தவிக்கிறப்போ அங்க இருக்கிற சரக்கு, கப்பல்ல இருந்த சரக்கு எல்லாம் தூக்கி வீசிட்டு சாப்பிடாம கொல்லாம அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஜனங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற மக்களும் இன்னைக்கு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு, இந்த நோய்க்கு என்ன தீர்வு, இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி மீள்வது, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது? ஒரே ஒரு நம்பிக்கை தான், தேவனிடத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். நாம் கூப்பிட்டா போதும், அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இங்க பாருங்க, இப்போ அவங்க நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுலுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். முதல்ல கப்பல் மாலுமியை நம்பினாங்க, கப்பலுடைய எஜமான நம்பினாங்க, இயற்கை சூழ்நிலைகளை நம்பினாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்பினாங்க. தென்றல் மெதுவா இருக்கு, நம்ம விரும்பின இடத்துக்கு போயிடலாம்னு நம்பினாங்க. அதனால தோல்விகளை சந்தித்தார்கள், ஆபத்துக்களை சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் டோட்டலா
இவ்வாறு வந்து பாருங்க. இங்க ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கணும். பவுல் ஒரு நற்செய்தியையும் சொன்னாரு, துர்ச்செய்தியையும் சொன்னார். என்ன அப்படின்னா 26வது வசனம், ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். ஃபர்ஸ்ட் என்ன நற்செய்தி? கப்பல் சேதமே அல்லாம உயிர் சேதம் வராது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டாங்க. அவ்வளவுதான். கப்பல் எப்போ உடைய போகுது, எப்ப அமுல போறோம், எங்க விழ போறோம், இப்படி கப்பல் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க உயிர் வாழவே முடியாது. ஆனா கப்பல் உடையுமோ என்று அவங்க அஞ்சினாங்க. அந்த அளவுக்கு அங்க கப்பல் சேதம் அதிகமா இருந்தது. இங்க பாருங்க, ஆயினும் ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது காரியம், ஒரு துர்ச்செய்தி என்னன்னா, ஒரு தீவுல விழணும் ஆனாலும் உயிர் சேதம் வராது அப்படின்னு. ஏன் ஒரு தீவுல விழணும்? ஏன் அவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஏன்னா எப்பவுமே பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா, ஏதாவது ஒரு மீறுதல் பண்ணிட்டோம்னா அதற்கான தண்டனை வந்துதான் தீரும். அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குதான் செய்யுது. தாவீதை பாருங்க, பத்சேபாவிடத்துல தப்பா நடந்திருக்காங்க. தப்பா நடந்துட்டதுனால அந்த குழந்தைக்கு நோய் வந்துருச்சு, சாகுற தருவாயில போயிட்டான் அந்த குழந்தை, சின்ன குழந்தை. தாவீது என்னென்னமோ தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து கதறி அழுது என்னென்னமோ பண்ணி கெஞ்சி பார்க்கிறாங்க. யாருமே தாவீது கிட்ட பேசவே முடியல. உபவாசம் இருந்து கதறி அழுகுறாரு. திடீர்னு பார்த்தா குழந்தை செத்துருது. அங்க குழந்தை செத்துருச்சுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் பயம். ஏன்னா உயிரோடு இருக்கிறப்ப இந்த புலம்புனாரு, இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தாரு, இவ்வளவு அழுதாரு, என்னென்னமோ செஞ்சாரு, செத்துருச்சுன்னு யாரு போய் சொல்றது? சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டாரு. ஆனா அவங்க பேசுறத பார்த்துட்டு தாவீது தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணான்? போய் குளிச்சுட்டு வந்து உபவாசத்தை முடிச்சுட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சாப்பாடு வச்சோன்னா சாப்பிட்றான். தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவங்களாம் கேட்குறாங்க, என்ன ராஜா, குழந்தை இப்படி இருக்கிறப்போ நீங்க இவ்வளவு பிரச்சனை உபவாசம் இருந்தீங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்க, இப்ப குழந்தை செத்துருச்சு, நீங்க சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. தாவீது சொல்லுவாரு, இனிமேல் நான் அந்த இடத்துல போனே அந்த குழந்தை இனிமேல் என்கிட்ட என்ன பண்ணாது, வராது அப்படின்னா. நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவீது செய்த பாவத்து நிமித்தமாய் அந்த குழந்தை இறந்தது. ஆனா அதுக்கப்புறம் தாவீது அவ்வளவுதானா? இல்ல, தாவீது அவன் சரியாயினா தேவனை தேடினா, அதுக்கப்புறம் சாலமோன் என்கிற நல்ல ஒரு ஞானியான குழந்தையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஞானமான கொடுத்தார். தேவன் எப்பவுமே பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன பண்ணுவாரம்மா? 13வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கைகளை தட்டி கப்பலை இதை நாம் நம்பணும். பாருங்க, சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நமக்கு வியாதியே வராது அப்படிங்கிறதெல்லாம் அல்ல. ஆனா அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு தப்பு வைக்க போதுமானவராக இருக்கிறார், நம்மை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார், நம்மை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். பாருங்க, இவங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமா ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல அவங்க விழ வேண்டியதா இருக்கும், ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும். ஆனாலும் உயிர் சேதம் இல்லாம கர்த்தர் காப்பாற்றுவார்.
யோனா பாருங்க, ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நினிவே பட்டணத்துக்கு போகாம தர்சிசுக்கு பட்டணத்துக்கு தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் வேறொரு பக்கம் கப்பல்ல ஏறி போறான், பயணம் போறான். ஆனா அங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு காற்று கடலும் கொந்தளிப்பு, பயங்கரமான பிரச்சனை. ஏன்? தேவ வார்த்தை மீறி போனதுனால. அவனை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. கடல்ல போட்டோன்னே பிரச்சனை முடிஞ்சுதா? கடல் கொந்தளிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா யோனா என்ன பண்ணான்? 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தான். மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்றாரு, ஐயோ என்னால அங்க தாங்க முடியல, நான் பண்ண பொருத்தனைய உமக்கு செலுத்திடுவேன், என்னை கொண்டு என்னை காப்பாத்துங்க, நான் வந்து உங்க ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்றான். ஏன்னா அங்கே 3 நாள் அவன் உபத்திரவப்படுகிறான் மீனின் வயிற்றுல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மீனே பண்ணாது. இப்ப நீந்தி வந்ததுன்னா கூட நீந்தி இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கடல் ஆழத்துல குதிச்சுட்டான், கடல் ஆழத்துல இருந்து அவன் கரைக்கு வரணும்னா முடியாது. ஆனா மீனே கொண்டாந்து அவன் என்ன பண்ணிச்சாமா? தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குகிறார். இங்க பாருங்க, அவங்க மீறுதல் செஞ்சதுனாலதான் ஒரு இடத்துல விழ வேண்டியதா இருந்தது, ஆனாலும் உயிர் சேதம் வராது அப்படின்னு. இங்க பாருங்க, 14ஆம் ராத்திரியான போது 27வது வசனம் பாருங்க. நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவு பெற்று ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. கைகளை தட்டி எப்ப அவங்க ஜெபம் பண்ணாங்களோ, எப்ப அவங்க தேவ பக்கம் திரும்பினாங்களோ, அப்பவே அவர்களுக்கு ஒரு கரை அவங்க கண்ணுக்கு தெரியுது பாருங்க. கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்ப இதனால அவங்க என்ன பண்ணாங்க? கரை எது, கடல் எது, இரவும் தெரியல, பகலும் தெரியல, அப்படி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா 14ஆம் நாள் ஆன போது அவர்கள் ஒரு கரையை பக்கத்துல வருது அப்படின்னு கண்டாங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, 34வது வசனம் பாருங்க. ஆகையால் அவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க சாப்பிடுங்க, போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு வயிறும் விழாது என்றான். ஒரு வாக்கு தத்தம் பாரு, தேவ சித்தம் இல்லாம நம்ம முடி கூட கீழே விழாது. தேவன் நம்ம மேல அவ்வளவு அக்கறையா இருக்காரு. பவுல் எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்றாரு பாருங்க. சில பேர் என்னன்னா, பிரச்சனை மத்தியில, சோர்வின் மத்தியில, போராட்டங்கள் அல்லது ஏதாவது ஒரு வியாதி மத்தியில, பலவீனத்தின் மத்தியில சாப்பிட்றதையும் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க. நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவு ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். நம்ம சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். தேவன் நம்மை தப்பு வைக்க போதுமானவராக இருக்கிறார். இப்படி சொல்லி அந்த பாருங்க, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்படி எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கைகளை தட்டி பவுல் செய்ததை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இங்கே புறஜாதி ஜனங்க நிறைய பேர் அந்த கப்பல்ல போனாங்க. அவர்களுக்காக தான் பவுல் இவ்வளவுதான் சொல்லி நம்ப வைக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்கிற எத்தனையோ ஜனங்க நம்பிக்கை இல்லாம சில சமயத்துல கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவங்களா இருக்காங்க, சில சமயத்துல நம்மை துன்புறுத்துறவங்களா இருக்காங்க, நம்மள தப்பா பேசுறவங்க கூட இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவர்கள் திடமனப்படும்படியாய், அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கும்படியாய் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தான் சொல்லணும். அவர்களுக்கு தெரியாது. அவங்க பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே அதிலிருந்து எப்படி நாம் தப்பு வைக்கப்படுவோம் என்பது தெரியாததுனால அவர்கள் நம்மையும் சாடுகிறார்கள், நம்மையும் திட்டுறாங்க. ஆனா தேவனை பற்றி நாம் எடுத்து கூறி அவர்களுக்கு நம்பிக்கை விதைக்கும் பொழுது அவர்கள் திடமனமாவார்கள். இப்ப இந்த தினங்க பாருங்க, திடமனப்பட்டு புசித்தார்களாமா. 38வது வருஷம் பாருங்க, கப்பல் எத்தனை பேர் இருந்தாங்க? 37. கப்பலில் 276 பேர் இருந்தோம். அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் கப்பல்ல செத்திருந்தா என்ன இருக்கும்?
கர்த்தருக்கு முக்கியம். பவுலுடைய உயிர் மாத்திரம் அல்ல, உன் நிமித்தமாய் இந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் தயவு பாராட்டுவார். நீங்க பாருங்க, உங்க நிமித்தமா உங்க சொந்தக்காரர்களெல்லாம் கர்த்தர் தயவு பாராட்டுவார். உங்க நிமித்தமா உங்க நண்பர்களுக்கெல்லாம் கர்த்தர் தயவு பாராட்டுவார். உங்க நிமித்தமா உங்க ஊருக்கே கர்த்தர் தயவு பாராட்டுவார். அது பாருங்க, அடுத்தது பாருங்க, திருப்தியாக 38வது வசனம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எழுந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமனான கூரையில் ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்காங்களுடைய கட்டுகளை தளர்த்து விட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருவரும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணிய மலைகளுக்கு பலத்தினால் உடைந்து போயிடுச்சு. ஒரு பக்கமா உடஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, கப்பல் ஒரு பக்கமா உடஞ்ச உடனே ஏன் உடஞ்சது ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, பவுல் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். கப்பல் சேதம் வரும், ஆனா உயிர் சேதம் என்ன பண்ணாது, வராது என்று சொன்னார். இப்ப ஒரு இடத்துல கப்பல் உடஞ்சிருச்சு. கப்பல் உடஞ்சோடனே பாருங்க, ஏன்னா காவல் பாருங்க, கைதிகளை கொண்டு போய் ஒரு மனுஷன் ஒப்படைக்கணும்னா கைதியை கணக்கா கொண்டு போய் அந்த இடத்துல ஒப்படைக்கணும். கைதிக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு, அவன் தப்பிட்டான்னா அந்த கைதிக்கு கொடுக்கிற தண்டனை யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது ரோம அரசாங்கத்தில் இருந்த ஒரு சட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து தப்பின உடனே அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த காவலன் என்ன பண்றான்னா தன்னை தற்கொலை பண்ணிக்க போறான். அப்போ அவங்க நீ தற்கொலை பண்ணிக்காத, நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை பற்றி போதிச்சு அவனுக்கு என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஏன் அவன் தற்கொலை பண்ணிக்க போனான்? அந்த கைதிக்கு ஏதாவது காணாம போயிட்டு அந்த தண்டனை யாரு கொடுப்பாங்க? அந்த யாரு காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கைதிகளை எல்லாத்தையும் கொண்டுடலாம். ஏன்னா கப்பல் உடஞ்சிருச்சு, இவங்க காணாம போனாலும் ஏதாவது ஆச்சுனாலும் அது யாரு தான் பொறுப்பு? அல்லது இந்த கைதிக்கு தப்பி போய் நாட்டுல வேற ஏதாவது சேதத்தை பண்ணிருக்கூடாது, எல்லாத்தையும் கொலை செய்யறதுக்கு அந்த பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. 42. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவர்கள் யோசனையாக இருந்தார்கள். போர்ச்சேவர்கள் எவனாவது நீந்தி தப்பிச்சு போயிட்டு நமக்கு வம்பாயிரம் சொல்லி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 100க்கு அதிபதி படகுகளை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேல் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார். கைகளை தட்டி கட்டி பாருங்க. 27ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க போகக்கூடாத ஒரு வழிக்காக புறப்பட்டு போறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை, நிறைய ஆபத்துகளை, நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுற அளவுக்கு போராட்டங்களை சந்தித்தாங்க. ஆனா தேவ வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியும் பொழுது முடிவு என்னாச்சுன்னா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நின்று பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அழிவுகளையும் சந்திக்க போகிறீர்களா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து